கண்டென்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் அப்பத்துலேருந்து புத்திசாலியாக தான் இருக்காங்க, இப்போ தான் கிடையாது. அப்பத்துலேருந்தே நல்ல படம் மட்டும்தான் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லா படமும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட்டு புதுசாக யோசித்து கரெக்டாக பண்ணால் அதை ஹிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மாவு அரைச்சா அவ்வளோதான். அப்போ வந்து லைட்டாக துப்புனாங்க, இப்போ ரொம்ப மீடியா இருக்கிறதுனால பயங்கரமாக எங்கே போனாலும் துப்புறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிரிட்டிக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டைப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை, அது நீங்கள் கரெக்டாக உழைச்சி கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ் நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஓபி அடிச்சோ இல்லை மாவு அரைச்சிருந்தா அதை நீங்கள் உள்வாங்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கிரிட்டிக்ஸ்ன்றது அது அவங்களுடைய இது, அதை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது ஓகே. எனக்கு பிடிக்காம மற்றவங்களா போட்டு வந்து அது ஒருத்தவங்க நல்லா இல்லை சொன்னாங்கன்னா அதை நான் அதே தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதனால் நமக்கு பிடிச்சி நல்லா பண்ணிட்டோமா, அடுத்த கிரிட்டிக்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது அவங்க பண்ணுறத அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான். ஓகே.